வெல்கம் டு சாயாஸ் குக் புக். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு எஃபர்ட்லெஸ்ஸான ஒன் பார்ட் பன்னீர் பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பெரிய கேரட்டை நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் 4 பீன்ஸையும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 4 பச்சை மிளகாவையும் கீனி எடுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அப்புறம் 2 வெங்காயத்தை ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கையும் க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 100 கிராம்ஸ் ஆஃப் பன்னீரை க்யூபாக கட் பண்ணி அது கூட கீ அண்ட் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போது பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு அதில் குக்கரை வச்சுட்டு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஸோ நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 பட்டை இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, 4 பூண்டு இது எல்லாத்தையும் தட்டி சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தட்டி சேர்க்கும் போது அதோட அரோமா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாவை கீனி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட 2 வெங்காயத்தையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ கலர் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம பீன்ஸ் அண்ட் கேரட்டை இது கூடவே சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட பீன்ஸ் அண்ட் கேரட்டை இது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு சேர வதங்கி வரணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட உருளைக்கிழங்கு இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு சேர வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட 2 தக்காளி அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப கம்மியான ஆயில் தான் சேர்த்துருக்கேன். ஜஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் கீ தான் சேர்த்துருக்கேன். ஸோ இது ரொம்ப வந்து ஹெல்த்தியும் கூட. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிட்ட ஹாஃப் லெமனோட ஜூஸ், சீடு இல்லாமல் அதோட ஜூஸை மட்டும் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் கர்ட் இல்லை லெமன் ஜூஸ் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இன்றைக்கி லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் கர்ட் யூஸ் பண்ணால் லெமன் ஜூஸ் சேர்க்க தேவையில்லை. ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி 1 கிளாஸ் ரைஸ் எடுத்ததுனால 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது கூட கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள், ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ நான் இன்றைக்கி நார்மல் வீட்டில் இருக்க சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி நம்ம வீட்டு அரிசி அப்படிங்கிறதுனால நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்ட பன்னீரையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். ஸோ அது இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் ஒரு சேர வதங்கி வரணும். ஸோ இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை நம்ம மூடிடலாம் விசில் வச்சு. ஸோ ஒரு 2 விசில் வந்தாலே போதும். விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு. ஸோ நல்ல ஒரு அரோமேட்டிக்கான வெஜ் பன்னீர் பிரியாணி தயார். ஸோ ரொம்ப எஃபர்ட் எடுக்காமல் ஜஸ்ட் ஒரு 20 to 30 மினிட்ஸில் சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம வெஜ் பன்னீர் பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். ஸோ அது மேலே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இதுக்கு பெஸ்ட்டு காம்போ ரைத்தா தான். நீங்கள் வந்து ஆனியன் ரைத்தா இல்லை கேரட் ரைத்தா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் ரைத்தா செஞ்சுருக்கேன். ஸோ அதை இது கூட தொட்டு சாப்பிடலாம். ஸோ காம்பினேஷன் நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு
ப்ரெசென்ட் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். ஸோ இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.